எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவுக்கரசியோட ஆட்டத்துக்கு வச்சாங்க பாருங்க பெரிய ஆப்பு. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த குணசேகரனுக்கும் கிடைச்சதே நல்ல சரியான சமத்தி அடி. குணசேகரனே சரியான கிரிமினல். அவங்கள அடக்க வந்தாங்க அறிவுக்கரசி. அறிவுக்கரசியவே மிரட்டி அடக்கி அவங்க கிட்டயே பணம் பறிக்க வந்தாரு கெவின். கெவினோட கதையை முடிச்ச அறிவுக்கரசி கெட்டிக்காரத்தனமா எதுவுமே நடக்காத மாதிரி கல்யாண மேடையில தன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காக அடியாளுங்களை வச்சு கொலையும் பண்ணிட்டு அடக்கமா வந்து அப்படியே பணிஞ்சுக்கிட்டு பவ்யமா குணசேகர்கிட்ட, என்ன மாமா கல்யாணத்துக்கு நேராச்சு, கொஞ்சம் சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சா நல்லது, நேரம் ஆக ஆக ஒரு விதமான பதட்டமா இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்ட கதிர், அறிவுக்கரசி நீ எதுக்கு பயப்படுற, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ இன்னும் பயப்படாத, கல்யாணம் சொன்ன நேரத்துல நடக்கும், யாரும் ஒன்றும் வந்து கிழிக்க முடியாது, நீ தைரியமா இருங்கிறாங்க. குணசேகர் மாமா சொன்ன வாக்கை நம்பித்தான் நானும் தைரியமா இருக்கேன், என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிவுக்கரசி. அறிவுக்கரசி ஐயர்கிட்ட, நீங்க மந்திரம் எல்லாம் அப்படி படிப்படியா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சீக்கிரமா தாலியை எடுத்து கொடுங்க, அவன் தாலியை கட்டட்டும்ங்கிறாங்க. அறிவுக்கரசி அவசரப்படுறத பார்த்த குணசேகரன் சொல்றாங்க, ஏமா அறிவுக்கரசி நீ கொஞ்சம் பேசாம அமைதியா ஓரமா நிற்க மாட்டியா, என் பையனுக்கு எல்லாம் முறையான சம்பிரதாயம் சடங்கு எல்லாம் நடக்கணும், நடத்தித்தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும், உன்னோட அவசரத்துக்கெல்லாம் இதை நான் செய்ய முடியாது, யாருக்கும் நாங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது பொறுமையாவே நடக்கட்டும், ஐயரே நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை எல்லாம் சொல்லி முடிங்க, ஒரு சம்பிரதாயம் கூட இந்த கல்யாணத்துல விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க குணசேகரன். எதை கேட்ட ஐயரு, சரிங்க ஐயா என்னோட வேலையை நான் கரெக்டா கவனிப்பேன்னு சொல்லிட்டு ஐயர் மந்திரம் ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தர்சன், ஐயோ கொஞ்ச நேரத்தில் சித்தி வந்துட மாட்டாங்களா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டாங்களா, எப்படியாவது இவனுகிட்ட இருந்து தப்பிச்சா போதுமேனு அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பதட்டம் தெரியுது. அன்புக்கரசி தர்சனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும் போதே அப்படியே விழுங்கிடுற மாதிரி, அப்பாடா இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறமா தர்சன்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தர்சன் புருஷன் ஆயிடுவான், அதுக்கப்புறம் இவன் நம்ம கையால் தான், அதுக்கப்புறம் இவன் குடும்பம் நம்ம கையில் ஆட்டி படைச்சிட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க அன்புக்கரசி. இந்த பக்கம் அறிவுக்கரசி தர்சனையும் அன்புக்கரசியும் பார்த்துட்டு, அப்பாடா இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சுட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் குணசேகரன் குடும்பமே நம்ம கைப்பிடியில, நம்ம ஆட்டி வைக்கிறத அது அவங்க தலையெழுத்தை மாற்றி எப்படியெல்லாம் எழுதி ஆட்டி படைக்க போறேன் பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க அன்புக்கரசி. அறிவுக்கரசியோட சூழ்ச்சி தெரியாம அறிவுக்கரசி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இவதான் நம்ம குடும்பத்துக்கு சரியான ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கரசி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், அறிவுக்கரசி இந்த வீட்டுக்கு சம்மந்தியா வரணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நிற்காதுங்கிற ஒரு முடிவுலயே இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் தான், இந்த கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோன்னே இதுக்கப்புறம் யார் எதுவும் பண்ணி கிழிக்க முடியாது, யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சட்டம் பேசிட்டு இருக்காங்க கதிர். இந்த பக்கம் நேரம் ஆக ஆக தர்சனுக்கு இனிமே நம்ம வாழ்க்கையே போச்சு, யார் என்ன செஞ்சாலும் இதை மாற்றவே முடியாதே அப்படிங்கிற ஒரு பயத்திலே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அன்புக்கரசி தர்சனை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயரு முறையாக செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை செய்யணும்னு குணசேகர் சொன்னதுனால, சரி மாப்பிள்ளை பாத பூஜை செய்யணும், அவங்க சித்தி சித்தப்பாவை வர சொல்லுங்கிறாங்க. அப்போ ஞானம் தான் வந்து நிற்கிறாரு. போய் விசாலாச்சி பேசி எப்படியோ நம்ம ரேணுகாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரேணுகாவும் மனசே இல்லாமல் என்னடா செய்யறது, ஒரு பக்கம் நம்ம தர்ஷனா போயிட்டானே, இப்பவுமே இல்லாத கல்யாணமா இருந்தாலும் இப்போ தர்சன் மனமேடையில் மனக்கோலத்தில் உட்காந்துருக்கும் போது பையனை ஆசீர்வாதம் பண்ணாமல் இருக்க முடியாது. மனசு கேட்காத ரேணுகா திரும்ப ஓடி வந்து தர்சனை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து பாத பூஜைக்கு நிற்கிறாங்க. முறைப்படி சடங்கு சம்பிரதாயம் நடக்குது. தர்ஷனும் சித்தப்பா சித்திக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. அப்போ மனசு தாங்காம ஞானம் தர்சனை பார்த்துட்டு கண்ணீர் விட்டுறாங்க. மனசை கல்லாக்கிக்கிட்டு தர்சன் ஞானத்துக்கும் ரேணுகாவுக்கும் பாத பூஜை பண்றாங்க. பாதத்தை கழுவி சந்தனமும் குங்குமமும் வச்சு தொட்டு வணங்குறாங்க. தர்சன் வணங்கும் போது தண்ணியும் அறியாம கலங்கி நிற்கிறாரு ஞானம். டே தர்ஷா நீ நல்லா இருக்கணும்டா, 100 வருஷம் நல்லா இருப்பேன், இந்த கல்யாணம் சிறப்பா நல்லபடியா நடந்து நீ இங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு வாழ்த்துறாங்க ஞானம். இந்த பக்கம் ரேணுகா சொல்றாங்க, இதை பார் தர்ஷா நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பொறுக்காத கதிர், டே முகரையை திருப்பு, அந்த முகரையை பார்க்காத அப்படின்னு சொல்லி மூஞ்சியை அப்படி வெடுக்குன்னு திருப்பி விடுறாங்க. தர்சன் ஒரு பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறதா பார்த்தா ரேணுகா கதிரை முறைச்சிட்டு, பாவம் இந்த பையனை போட்டு என்னமா சித்திரவதை பண்றானுங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குடா அவங்களுக்குன்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ரேணுகா. ஞானமும் ரேணுகாவும் தர்சனை வாழ்த்துறாங்க. இந்த பக்கம் கதிர் அவங்க பக்கமே திரும்ப விடாம திருப்பிக்கிறாங்க. இது அறிவுக்கரசி கஞ்சாடியாலேயே அங்க பாருங்க ரேணுகா தொட்டு பேசுறத, அப்படியே மயங்கி விழுந்துட போறான், மடிஞ்சிருவான், அவ சொல்லி கொடுக்கறத கேட்டுருவான், அதுக்கு விட்டுறாதீங்கிற மாதிரி சொன்னதும் இந்த கதிர் அந்த பக்கம் தசை திருப்ப விடாம பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விசாலாச்சி, அப்பாடா தர்சன் இப்போ மனக்கோலத்தில் சித்திக்கிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கிற ஒரு திருப்திலையும் சந்தோஷத்துலையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குணசேகர் கல்யாணத்தை நடத்துகிற சந்தோஷத்துலையும் இல்லை, இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடவே வந்திருக்காரு. வேற ஏதோ சதி திட்டம் தீட்டுற மாதிரியே அப்படியே வெறப்பா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அறிவுக்கரசி, என்ன மாமா கல்யாணத்தை நடத்தி அதை சந்தோஷப்படுவார்னு பார்த்தா இவர் ஏதோ வேற ஒரு யோசனையிலேயே இருக்காரு. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்கட்டும், அவனை உன்னோட வேற
வரப்பும் வீரப்பமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் தானே இந்த அறிவுக்கரசி யாருங்கிறது தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அறிவுக்கரசி ஒரு உள்நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கதிர் ஞானம் 2 பேருமே அண்ணனோட ஆசைப்படி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கரிகாலன் அந்தட்டம் இந்தட்டம் ஜால்ரா போடுறதுல இருக்காங்க. இந்த பக்கம் முல்லை ஒரே முட்டை அடங்கி போயிட்டாரு. ஆயிஷா என்னை விட்டு போயிட்டாலே அவளை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள வருத்தமா வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். நைட்டோட நைட்டா வந்த காதல் அப்படியே ஓடிருச்சேன்னு அவர் ஒரு பக்கம் வேதனையில இருக்காங்க. அவங்க கடமையை செய்யறாங்க. மாப்பிள்ளைக்கு மறுபடி சித்தப்பா சித்திக்கு பாத பூஜை பண்ணியாச்சு. அடுத்தது பொண்ணோட அப்பா அம்மாவா கூப்பிடுங்கிறாங்க. எங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்கிறாங்க அறிவுக்கரசி. அப்படியா? சித்தப்பா சித்தியாவது இருப்பாங்கல்லங்கிறாங்க. அவங்களும் இல்லைங்கிறாங்க. சபையில நிறுத்த யாருமே இல்லைன்னு வேதனைப்படுறது அவங்க கண்ணிலையும் முகத்துலையும் தெரியுது. இதை பார்த்த முல்லை, இங்க பாருங்க, அண்ணனா நான் இருக்கேன், ஆனா எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாங்க. இதை கேட்ட ஐயர், ஐயோ கல்யாணம் ஆகாதவங்க முன்னாடி வந்து நிக்க கூடாதே, ஏமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு அறிவுக்கரசியை கேட்கறாங்க. இல்லைங்க, நானும் தனியாள் தானுங்கிறாங்க. ஐயோ அப்ப என்னங்க பண்றது? அப்ப பொண்ணுக்கு பாத பூஜை பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஐயர் கேட்கும்போது, ஏன் இல்லை, எங்க அக்கா தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே, எங்க அக்கா தான், எங்க அக்காவுக்கு தான் நான் பாத பூஜை பண்ணியே தீருவேன் அப்படின்னு அன்புக்கரசி சொல்லவும், அப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னு ஐயர் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காத அன்புக்கரசி, இல்ல இல்ல, எங்க அக்கா தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் என்னோட ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஆசைகளை நிறைவேற்றுறாங்க, அதனால அவங்க தான் எனக்கு தாய் தகப்பன் எல்லாம், அவங்கள வச்சு தான் நான் பாத பூஜை பண்ணியே ஆகணும், இதை நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அன்புக்கரசி சொன்னதுனால ஐயர் அது உங்க பேச்சை மீற முடியல. அடே அப்பா, இது அடங்கா பிடாரி, கல்யாணமே ஒரு வீம்புலையும் போராட்டத்திலையும் போர்க்களத்திலையும் நடக்கும் போல இருக்கு. இதுல நம்ம தலையிட்டோம், தலையை சீவி போடுவாளுங்க. சரி, இது நமக்கு எதுக்கு, சரிம்மா உன் இஷ்டப்படி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயரு. முறையை மாத்தி செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா தர்சன் என் கை பொம்மை, அதனால இவனை ஆட்டி வைக்க போறது நான் தான், எனக்கு நேரம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அன்புக்கரசி சொல்லவும், இதுக்கப்புறம் ஐயர் எதுவும் பேசாம இருக்காங்க. அந்த இடத்துல அறிவுக்கரசி தங்கச்சி சொன்னதை கேட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறாங்க. கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு, என் தங்கச்சி என் தங்கமே, என்ன தாய்க்கு தாயா தகப்பனா பாக்குற உன்னை நான் எப்படிமா ஆசீர்வாதம் பண்ணாம விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அக்கா நீ நில்லுக்கா, நீ தான்க்கா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தானக்கா, என்னோட விருப்பத்தை நீ எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில எப்படி தளர்ந்தமோ சிறப்பா செஞ்சு காட்டுற, அப்படிப்பட்ட உன்னை நான் சாமியா நினைச்சு கும்பிடுறேன்க்கா, உன்னை சாமி இருக்கிற இடத்துல தான் நான் வச்சு பாக்குறேன்க்கா, இந்த வந்து நெல்லுவா அப்படின்னு அன்புக்கரசி சொல்லவும், அப்ப அறிவுக்கரசி வந்து அந்த தட்டுல நிக்கிறாங்க. அன்புக்கரசி சொன்னதை கேட்டதும் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறாங்க. கண்ணுல கண்ணீர் தார் தாரையா விட்டுட்டு, என் தங்கமே எனக்கு பாத பூஜை செய், உனக்கு இல்லாத உரிமையா, நம்ம வைக்கிறதாண்டா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம், உனக்கு இல்லாத உரிமையா, நீ செய்யுமா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க அறிவுக்கரசி. இதெல்லாம் சாஸ்திரத்துல இடமே இல்லை, இருந்தாலும் நீங்க ஏதோ அக்காவுக்கு பாத பூஜை பண்ணணும்னு சொல்றீங்க, சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அன்புக்கரசி அறிவுக்கரசிக்கு பாத பூஜை பண்ணி முடிச்சதும் அன்புக்கரசி சொல்லி அழகுறாங்க. என் தங்கமே நீ அழகா இருக்கடி, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிட போகுது, அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அன்புக்கரசி, ஆமாக்கா உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த வாழ்க்கை நீ ஏற்படுத்தி கொடுத்ததுக்கா, எனக்கு சடங்கோ சம்பிரதாயமோ எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் எனக்கு பக்கத்துல இருந்தேன்னா எனக்கு அதுவே போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்புக்கரசி. சரி சரி எல்லாம் முடிஞ்சதெல்லாம் தாலியை கட்டடா, இந்தாடா தர்சா தாலி வாங்கு அப்படின்னு சொல்லி தாலியை கையில கொடுக்குறாங்க. தர்சனும் அந்த தாலியை வாங்குறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் வாங்கடா அப்படின்னு கதிர் பின்னாடியே நின்றுட்டு தலையா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தர்சனும் வேற வழியே இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்க குணசேகரன் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. என்னடா இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க, தாலியை வாங்கடா அப்படின்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறமா விருக்குன்னு பயக்கிறாரு தர்சன். கையில தாலியை வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போவாவது சித்தி வந்துடக்கூடாதா, பார்கவி ஜீவானந்தம் இவங்க எல்லாரோட சப்போர்ட்ல என்னோட கல்யாணம் நான் விரும்பின பார்கவி கூட நடந்துடக்கூடாதாங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் அப்போ அந்த நிமிஷத்துல அப்படியே நம்பிக்கை போயிருச்சு. ஐயோ ஜனனி வருவான்னு பார்த்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாலியை வேற கட்டிட்டா அப்புறம் எத்தனையோ சிக்கல் இருக்குதே, டைவர்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட சிக்கி சீரழியறத விட இந்த நிமிஷத்தை எப்படியாவது தவிர்த்துட்டா போதுமே அப்படிங்கிற மாதிரி வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கதிரும் அறிவுக்கரசியும் சீக்கிரமா கட்டுடா கட்டுடான்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஜீவானந்தம் பார்கவி ஜனனி 3 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது காரை போலீஸ் குறுக்கட்டுறாங்க. ஜீவானந்தம் ஜனனி பார்கவி இவங்க 3 பேர்த்துக்குமே அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. சார் ஏன் சார் எங்க காரை வழிமறிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், கெவின்கிறவங்க ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க, அவங்கள கார்ல கடத்திக்கிட்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால எல்லா காரையும் நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜனனிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் இங்கே போட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கெவினோட போட்டோவை பார்த்ததுமே ஜனனிக்கு புரிஞ்சு போச்சு. ஓ கெவின்
கெவினையும் கொலை பண்ணிட்டாங்களா? அப்போ அவன் ஏதோ அது ஆதாரத்தை வச்சிருந்திருக்கான். அவன் தானே நம்ம மண்டபத்தில் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். அப்போ இவனை கொலை பண்ணினது அறிவுக்கரசியாக தான் இருக்கும். இவங்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதனால தான் இவனை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜனனி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதும் டக்குன்னு சார் கொலை பண்ண ஆளை நானே காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்த கெவினுக்கு எப்படி இப்படி நடந்திருக்கும்? சரி கல்யாண மண்டபத்தில் தானே இந்த கொலை நடந்திருக்கு. அநேகமாக மண்டபத்தில் மேனேஜர் அங்கே சிசிடிவி கேமரா மூலமாக செக் பண்ணி பார்த்தாருன்னா தெரிஞ்சு போயிருன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுத்துட்றாங்க நம்ம ஜனனி. ஜனனி சொன்ன மாதிரியே போலீஸ் எல்லாரும் அந்த மண்டபத்தை சுற்றி வளைச்சு அங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அறிவுக்கரசி கெவினை மனசாட்சியே இல்லாம குத்தி கொலை பண்ற காட்சி இன்டர்நெட்ல லைவா வர மாதிரி பண்ணியிருக்காரு கெவின். தர்ஷன் பார்கவியோட கல்யாணத்துக்கு தடையா இருந்த அறிவுக்கரசியும் குணசேகரனோடையும் குட்டு வெளுக்கு. குணசேகர் கதிர் இவங்க எல்லாரும் ஜனனியை பார்த்ததும் ஜனனியை அடிக்கிறதுக்கு வராங்க. போலீஸை பார்த்ததும் மிரண்டு நிற்கிறாங்க.